நீங்கள் நியூமராலஜியை பிலீவ் பண்ணுற பர்சனா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பொதுவாக ஒரு சில நம்பர் நம்மளுக்கு மணியையும் லக் ஃபேக்டரையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் சொல்ல போகிற நம்பர் நீங்கள் கேட்ட விஷயத்த எல்லாத்தையுமே தந்துடும். ஆனால் அதை அனுபவிக்க நீங்கள் இருக்க மாட்டீங்க. தாய்லாண்டில் இருக்கிற மக்கள் இந்த நம்பரை ஒரு சபிக்கப்பட்ட நம்பர்னு சொல்கிறாங்க. அது என்ன நம்பர்னா 9999999. இந்த நம்பரை எதுக்கு தாய்லாண்டில் இருக்கிற மக்கள் ரொம்ப சபிக்கப்பட்ட நம்பர்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பரால் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இறந்து போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாலிப பையனும் இறந்து போயிருக்கான். இந்த நம்பரால் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது உண்மையிலே சபிக்கப்பட்ட நம்பர் தானா, இல்லை வெறும் ரூமரா? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் ஈஷான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நம்பரோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2000 தான் இந்த நம்பர் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் மிட் நைட்டில் கால் பண்ணிங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்கும். அது ஒரு மனுஷனோட வாய்ஸ் மாதிரியே இருக்காது. அந்த வாய்ஸ் நம்மக்கிட்ட கேட்குமா, வாட் இஸ் யுவர் விஷ், உங்கள் தேவை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம தேவையை அதுக்கிட்ட சொன்ன உடனே அந்த விஷயம் நம்மளுக்கு நடந்துடும். ஆனால் அதை அனுபவிக்க நம்ம இருக்க மாட்டோம். தாய்லாண்டில் இருக்கிற மக்கள் இதை எப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த நம்பருக்கு மிட் நைட்டில் கால் பண்ணியிருக்கா. ஆனால் 2வது நாள் அவங்க வீட்டில் உள்ள பாத் டப்பில் இருந்திருக்கா. இப்படி தான் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும், எனக்கு லாட்ரி அடிக்கணும்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவனோட விஷை சொல்லியிருக்கான். அதே மாதிரி அந்த பையனோட பேரில் லாட்ரியும் விழுந்தது. வர வழியில் அவன் காரில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தும் போயிருக்கான். இந்த நம்பரை வச்சு தாய்லாண்டில் ஒரு படமே ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன் செட் ஆஃப் த பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணோம், வெறும் ரிங்கு மட்டும்தான் அடிச்சிச்சு, யாரும் எடுக்கல அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணோம், எங்களுக்கு வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணவங்க கொஞ்ச நாளில் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு. மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு ஒரு பர்சன் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணேன், ஆனால் கால் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு, அந்த காலை யாரும் எடுக்கவே இல்லை, இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பர்சன் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இது உண்மையாகவே நடந்ததா, இல்லை வெறும் ஜஸ்ட்டு ஒருத்தரை ப்ராங்க் பண்ணதுக்காண்டி இப்படி பண்ணதா? ஆனால் அந்த 2 பேர் இறந்து போனது, இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிங்க? இந்த நம்பரை கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி நீங்களும் இந்த நம்பரை கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ஈஷான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.